ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரோட் சைடு காளான் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கோஸ் எடுத்துன்னுக்கிறேன். நான் காளான் எடுக்கலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யலாம் ஈஸியாக. இது பேர் கோஸ் வந்து குட்டி குட்டியாக நல்லா சாப்பரில் வச்சு நான் கட் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கின்னு அதில் கோஸ் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிறேன்ட்டு. கோஸ் சேர்த்துக்கணும். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் 4 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, அந்த கோஸில் இருக்கிற தண்ணியே தான். கோஸை நல்லா நம்ம அலசி குட்டி குட்டியாக சாப்பரில் கட் பண்ணிக்கினேன். நான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பதம் போதும். இது கூட கொஞ்சம் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலருக்கு. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிசைஞ்சிட்டோம். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது குட்டி குட்டியாக நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நல்லா கொஞ்சம் சிம்லே வச்சு ஃப்ரை ஆகட்டும்னுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம கலரி விடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த கலர் ஆட் பண்ணதுனால ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. குழந்தைங்க கேட்டோடனே டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோஸ் இருந்தாவே போதும். இதெல்லாம் நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வீட்டிலே இருக்கும். இதை வச்சு நம்ம சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால. பாருங்கள், கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் செகண்ட் ட்ரிப் நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. நம்ம திரும்பி அதே கடாயில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம வதக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு திடீர்னு மழை வந்துச்சுன்னா எதனா சாப்பிட்ணும், வெளியே போக முடியலனா அப்போ வீட்டில் கோஸ் இருந்தால் டக்குன்னு இதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் குழம்பு மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஆல்ரெடி அதுலேயும் மிளகாத்தூள் போட்டு இருக்கிறோம், இதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான உப்பு, எல்லாம் நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம். இது பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துன்னு வந்துடணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி நம்ம இதில் ஊற்றணும். கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கரைச்சி இதில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கலக்கி விடலாம். பாருங்கள், அந்த பைண்டிங் கோசங்க நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறோம். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தான், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. ஒரு கொதி வந்தோடனே இப்போ நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம இந்த கோஸை பொரித்து வச்சுக்கிற காளான் இதில் சேர்த்துக்கணும். நான் மொத்தமாக சேர்த்துறேன். நல்லா கொஞ்சம் நேரம் இது கூட கலந்து கொதித்து வரணும். நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக காளான் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எல்லாம் கலந்து ஒன்றா வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இது கூட கொஞ்சம் கார்ன் சிப்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம ரோட் சைடு காளான் செஞ்சு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.